வணக்கம். இன்றைக்கி இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பார்க்க போகிறோம். தக்காளி குருமா. அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, இந்த அளவுக்கு கல்பாசி. இதில் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டே கல்பாசி தான். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா, 4 வரமிளகாய், இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு குருமாவை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குருமா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கம்மன்னு குருமா ரெடி. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.